ஆமாம்மா. மணி ஆகி போச்சு, வீட்டுல உன்னை தேட போறாங்க, போலையாமா? அது வந்துன்னு இருடி கம்முனு, நான் சொல்லிக்கிறேன். அது ஒன்றும் இல்லைப்பா, இப்படி ஒரு பிரச்சனை வீட்டில் நடந்திருக்குது. நீயும் வேற வருத்தத்தில் இருக்கன்னு சொன்னேன். அதான் அண்ணனை விட்டுட்டு எப்படி வீட்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி வந்துட்டா. இதுல என்னமா இருக்குது? குடும்பம்னா 1000 பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா வழியாகுமா? அவங்க பொழப்ப பார்த்துட்டு போயிட்டாங்க. இனி நம்ம பொழப்ப பார்த்தா தான் சரி. என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு இப்படின்னோனையும் அவன் மனசு தாங்கலடா. அதுவும் இல்லாமல் நீ அவளோட உயிர் வேற. அவளுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. அப்படின்னும் போது உனக்கு ஒரு பிரச்சனைனோனையும் அவள் எப்படா ஒதுங்கி நினைப்பா? அதான் ஏன் வந்திருக்கா. எல்லாம் சரிதாம்மா. அதுக்குன்னு ஒரு சும்மா வந்தா அவங்க வீட்லயும் பிரச்சனை ஆகி போயிடும்ல. பிரச்சனை தான் வந்திருக்கா, இதுல மேற்கொண்டு வர பிரச்சனை ஆகணுமா? அதனால என்னடா, அவங்களா புரிஞ்சுப்பாங்க. உனக்கு ஒரு கஷ்டம்னோனையும் ஒதுங்கி நிக்க முடியாதுன்னு வந்திருக்கா. வந்தவள் எதுக்கு போன்ற இருக்கட்டும். என்னமோ போமா. தங்கச்சி கூட எனக்கொசரம் வந்து உட்கார்ந்துருக்குது. ஆனா இந்த வர்கீஸ் பையன் என்கிட்ட வேலை பார்த்த பையன், அவனுக்கு கரண்டி எடுறானா கூட எதை எடுக்கிறதுன்னு கேட்பான். அப்படியாப்பட்ட பையன் இன்னைக்கு எனக்கு போட்டியா தொழில் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பால்காரன் அவனுக்கு அன்புட்டு திமுறா? சும்மா அவட்ட போட்டு நாள் வேரோட்டி இருக்க வேண்டியதானே. அட விடுமா, 1000 தான் இருந்தாலும் நானும் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா வீட்டுல இருந்துட்டேன். அவனும் வீட்டுல இருப்பானா சொல்லு பாப்போம். அவனுக்குன்னு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் அவனும் பார்க்க வேணாமா? எத்தனை காலத்துக்கு தான் நம்மளையே நட்டிக்கிட்டு இருப்பானுங்க. என்னடி உன் புருஷ வேலை இல்லைன்னு அப்படியே வந்து நிக்கிற பூனை மாதிரி? இப்ப சந்தோஷமா? சந்தோஷமா? ஆத்தால மவனும் சேர்ந்து என் பையனை இப்படி முடக்கி போட்டீங்களடி. தொழிலும் இல்லாம ஒன்னும் இல்லாம. அம்மா, இப்ப எதுக்கு நீ திட்டிட்டு கிடக்குற? யார் என்ன பண்ணுவா? நான் வீட்டுல இருந்ததுக்கு இல்லடா, இவளுகளால இப்ப உனக்கு இப்படியே. விடுமா விடு. சும்மா யார பேசி என்ன ஆக போகுது? இப்ப அவன் தொழில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீ செய்யற தொழில் எடுத்து பண்ணுவான். மா, அவெல்லாம் கத்துக்குட்டிமா, கத்துக்கிட்டு வருவான். விடுமா. அதுவும் இல்லாம எத்தனை நாளைக்கு தான் என்னையவே நண்டிக்கிட்டு இருப்பானுங்க. அவன் ஒரு தொழில கத்துக்கிட்டாருங்க இத்தனை வருஷம். என்னால ஒரு 4 பேர் வாழ்ந்தா சந்தோஷம் தானே. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லம்மா. அந்த வீட்டுக்கு நான் கூலியோட சேர்த்து 5000 அப்படின்னு சொல்லி பேசினேன். இந்த பையன் 2000 3000 கம்மியா குறைச்சு பேசி வச்சிருக்கான். பாத்தியா திமிர? இது குடிய கெடுக்கிற புத்தி தானே. இவனை ஒழுங்கா விளங்குவானா? விடுமா விடு, அவன் பொழைச்சிட்டு போறான். ஆத்தால மவனும் சேர்ந்து ஆட்டம் கட்டி இன்னைக்கு பாரு, முளையில கடந்ததெல்லாம் இன்னைக்கு விளைஞ்சு செடியா விளைஞ்சு மரமா முளைச்சு வருது. இந்த மனுஷன் விடுடா விடு. அவன்லாம் என்ன தொழில் ஒழுங்கா பண்ண தெரிஞ்சவனா? அவன்லாம் ஏனோ தானு தொழில ஒன்ட்டே செய்வான். அவன்லாம் போய் உருப்படியா ஒரு வேலை எடுத்து பண்றவனா? அவன்லாம் ஒரு ஆளுன்னு எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, உன் காலடிக்கு தான் வருவான். விடுங்கம்மா விடுங்க. எப்படியோ ஒண்ணு நல்லா இருந்துட்டு போட்டோம். நம்மக்கிட்டயே காலடியிலே சுத்தி கடந்தான், வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு. இன்னைக்கு அவனுக்கு கீழே 2 பேரை வச்சு வேலை பார்க்கறான். இப்ப சந்தோஷமாடி? உனக்கு சந்தோஷமா? அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குமே. என் பையன் வேலை வெட்டிக்கு போகலன்னோனையும். மா விடுங்கம்மா. அவளை இப்படித்தான் முதல்ல எதுவும் பேச விடாம வச்ச. அதனால தான் மொத்தமா சேர்ந்து உன் முகத்துலையும் என் முகத்துலையும் கரிய பூசினாளுங்க. இப்ப மறுபடியும் அவளை பேசும்போது வேண்டாம் நோண்டான்ட்டு போயிடுடி போயிரு. அப்படியே கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு நல்லா கக்கப்பையும் இழிச்சுக்கிட்டு இரு. இப்பதானே மனசு குளு 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 குளுன்னு இருக்கும். ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகினில் இருந்தும் தூரம் இது, இதயமே இவளிடம் உருகுதே. இப்படி நீயும் நானும் சந்தோஷமா வழிநெடுக்க நடந்து போகணும்னு எம்பிட்டு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அந்த ஆசையெல்லாம் கனவாவே போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் நடந்திருக்கு. என் பொண்டாட்டியை நீ என் பக்கத்துல இருக்கன்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தனலட்சுமி. எனக்கு மட்டுமா? எனக்கும் தான். 1000 பிரச்சனை நம்மளை சுற்றி இருந்தாலும் நீ என் கூட இருக்கன்னு நினைக்கும் போது அது ஒரு இனம் புரியாத சந்தோஷம்டா. சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். டீ சாப்பிடலாமா? அண்ணா ஒரு டீ. ஒரு டீ எப்படிடா போதும்? அதெல்லாம் போதும். டேய் 2 பேர் இருக்கோம்டா. போதும்ன்றல போதும். அண்ணா கிளாஸ்ல கொடுத்துருங்க. ஓகேப்பா. என்னடா கல்யாணத்துக்கு அப்புறம் கன்ஜூஸ் ஆயிட்டியா? அப்படியா? என்னங்கப்பா இந்த நீ குடி. லூசு, நீ குடி. டேய் நீ குடிடா. நீ குடின்னு சொல்றேன், நீ குடி. இதுதான் சொன்னேன் 2 கிளாஸா வாங்குன்னு. ஒண்ணு வாங்கி எப்படிடா உன்னை விட்டுட்டு நான் மட்டும் குடி. குடு. பக்கி இதுக்கு தானே சொன்னேன் 2 வாங்குன்னு. இப்ப நான் குடிக்கிறத நீ கேட்டுட்டு இருக்க. குடு.
இப்போ நீ குடி. அட பாவிகளா, இப்படி எல்லாரும் மாறினா நான் டீ கடை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். அப்பெல்லாம் லவ்வர்ஸா வந்தா இளநீலத்தான் ஒரு இளநிய வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்க. இவங்க ஒரு டீ வாங்கி 2 பேரா குடிக்கிறாங்களே. அட பாவிகளா. எப்படி இருக்கு மேடம்? சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கும். டைம் ஆயிடுச்சுடா, வீட்டுக்கு வேற போகணும்ல. எப்போ போனாலும் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நீயும் நானும் வெளியே வந்து எங்கிட்டாவது போயிட்டு வரலான்னு பார்த்தாலும் ஆஃபீஸ் போகணும் வரணும்னு அதுக்கே நேரம் சரியாக போயிடுது. அதான் 2 பேரும் ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வெளியே அப்படியே காத்தாட நடந்து போயிட்டு வரலான்னு தான் வர சொன்னேன். பாவண்டா, வீட்டில் அத்தையும் மாமாவும் சாப்பிடாம இருப்பாங்க, நம்மளுக்காக காத்துக்கிட்டு. நான் தான் போய் சமைக்கணும். இங்கே என்ன பேசிகிட்டு இருக்க? இன்னைக்கு தான் நீயும் நானும் இவ்வளோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நம்ம நடந்து வந்துட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்கும். மறுபடியும் வீடு வீடு வீடுன்னு அதான் அம்மா இருக்காங்கல்ல, அம்மா சமைச்சிருவாங்க, அப்பாவுக்கும் கொடுத்துருவாங்க. நீ எதை பற்றி யோசிக்காமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இரு. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நம்ம மற்ற கதையில மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழாமல் விட்டுட்டோம். இப்போது நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இனி நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழலாம். யாருக்கும் நம்ம பயப்படணும்னு தேவையில்லை, பயந்து பயந்து மீட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. சொல்லவே ஒரு நாள் போதுமா? சிம்ரன், அடியே சிம்ரன், கம் கியர். என்னையா? என்ன வெங்காயம்? ஏன் கூப்பிட்ட? அடியே சிம்ரன்னு நீ ஓடி வந்தியா? நான் இந்த சிம்ரனை கூப்பிட்டேன்டி, என் குட்டி சிம்ரன், பெருச்சாலிய கூப்பிடல. வாயில நல்லா வந்துரும். முதல்ல இதுக்கு பேரை மாத்த, இல்லைன்னா தூக்கி வீசி போடுன்னு சொல்லிட்டேன். சிம்ரன் வெங்காயம்னு பேரை பாரு. பேரை எந்த வீட்லயாவது பூனைக்கு இந்த மாதிரி பேர் வைப்பாங்களாயா? எவன் வேணாலும் வைக்காம போட்டுண்டி, ஆனா நான் வைப்பேன். இந்த மாடசாமி வைப்பேன். மாடசாமி மண்ணாங்கட்டி சாமின்னு 2 பேரும் ஊரை சுத்திவிட்டு எம்பிட்டு நேரம் வந்து என்னைக்கு சோறாக்கி குழம்பு வைக்கிறது? எல்லாம் பட்டினியா கடந்து சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா 2 பேரும்? புதுசா கல்யாணம் சின்ன சிறுசுங்க அப்படியே காத்தாட போயிட்டு வருவாங்க. இப்ப ஏன் தையா தையா தையான்னு லபோ தீபான்னு கத்துற? நீ ஆக்கி பொங்கி போட்டு அவங்க தின்னு தள்ளிட்டாலும் அப்புறம் கீழே கீழேன்னு தான் இருக்கும். இத்தனை நாளா ஆக்கி போட்டியே உப்பு சப்பு இல்லாத சோறு, அதை தின்னு என் நாக்கே செத்து போச்சு. இப்ப என் மருமவ கையால சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் செத்து போட நாக்குக்கு உசுரே வந்திருக்குதுன்னா பாத்துக்கவே. அட அட அட, சமையல்னா அதுதாயா சமையல். அப்படி கையை 2க்கு தங்க விலையில அள்ளி கொடுக்கலாம். என்ன பண்றது, கையிலையும் பாக்கெட்டிலையும் காசு இல்ல. இருந்திருந்தா என் மருமகளுக்கு தங்க காப்பே போட்டிருப்பேன். அதெல்லாம் பேசுறது இருக்கட்டும், சின்ன சிசுங்க இன்னைக்கு அதுங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வருவாங்க. நீ சோத்த எதுவும் பொங்கி இருந்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து போடு. எனக்கும் சிம்ரனுக்கும் ரொம்ப பசிக்குது. நாங்க 2 பேரும் சாப்பிட்டு நேரம் காலமா படுக்கணும். ஆத்தாடி கொலகாரியா இருப்பா போல இருக்கே. செஞ்சாலும் செஞ்சிருவா. ஓடிடுடா மாடசாமி. மரும வந்தோடனே மரும கையில சாப்பிட்டுக்க வேண்டியதான். வரட்டும். அவளை படுத்துற கொடுமையில அவ துண்டக்கணம் துணியக்கணம் அவ ஆத்தா வீட்டுக்கே ஓடணும். என் அண்ணன் பிள்ளைய கட்டி வச்சு இந்த குடும்பத்தை நான் எப்படி கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஒன்றும் இல்லாத கழுதையை கூட்டிட்டு வந்து இந்த குடும்பம் மான மரியாதையை வாங்கிட்டானே. இந்நேரத்துக்கு என் அண்ணன் பிள்ளைய கட்டி இருந்தா வீட்டுல சோபா செட்டு ஃப்ரிட்ஜு கிரிட்ஜுன்னு எல்லாம் வாங்கி போட்டிருப்பாரு. இந்த ஒன்றும் இல்லாத கழுதை வந்து வீடே தொடச்சுக்கிட்டு போச்சு. 2 பேரும் ஊரை சுத்திட்டா வரீங்க வாங்க, இன்னைக்கு இருக்குது. என்னையா சம்பளம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா போனையே நோண்டிக்கிட்டு இருக்கான். அண்ணே அதெல்லாம் தந்துருவானே. அப்ப ஏன்னா பாட்டு குளத்து வேலைக்கு போயிருந்தேன்னா காசாவது அக்கௌண்ட்ல ஏறும். இவன் அன்னைக்கே தருவேன்னு சொல்லிட்டு எம்பிட்டு நேரம் நிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இருங்கண்ணே இருங்க. எப்பா போய் கேளுப்பா, மணி ஆகி போச்சு. கட்டிங்க வேற போடணும், இல்லைன்னா கை காலெல்லாம் வட 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 நடுங்கிரும். காசை கொண்டு போய் கல்லு கடையில கொடுத்தா தான் நம்ம எதா இருந்தாலும் கிடைக்கும், இல்லைன்னா கடையை பூட்டி விட்டு போயிருவான். இருங்க போய் கேட்க. வர்கீஸ் பிஸியா இருக்கல, போ போ. வர்கீஸ் அவர் ஏதோ கல்லு கடைக்கு போடுமா காசு என்னன்னு கேக்குறாரு, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போயிடுவாரு. எங்க வீட்டுல எங்க அம்மா வர திட்டம், கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவோம். என்ன அவசரம், வா
காசெல்லாம் பூந்து விளையாடுது. என்ன பணமலை கொட்டுதோ? வீடு கான்ட்ராக்ட் புடிச்சு பண்றியா? யாரு நீயா? நல்ல விஷயம் தான்யா. ஆனா நீ வேலைக்கு தானே போய்கிட்டு இருந்த அழகு சுந்தரமா அவர்கிட்ட. அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். இப்படியே காசை வரவும் குடிக்கவுமா இருந்தா அது எப்படி? ஏதாவது முதலீடு பண்ண வேண்டியதானே? வண்டி வாங்கு, வீடு வாங்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கு. அப்பதானே நாளை பின்ன உன்னையும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும். உனக்கு ஒண்ணுக்கு 2 வீடு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. வண்டி எதுவும் வாங்கலாம்ல? 10 ரூபா 20 ரூபா கொடுத்தாலே தருவாங்கயா. 10 ரூபா 20 ரூபாய்க்கு உங்க தாத்தன் தானே கடை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். 10,000 20,000 கொடுத்தாதான் தருவேன். நான் என்னையே எடுத்துக்க. 12,000 சம்பளம் வாங்குறேன், 3,000 டியூ கட்டிடுவேன். மீதி அமௌண்ட்டு எனக்கு. இப்போ ஒரு பக்கம் சேவிங்ஸும் ஆகிட்டே இருக்கா வண்டி. அதுக்கப்புறம் மற்ற செலவையும் நம்ம பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால அப்படியே ஒன்று பண்ணிக்கணும். இப்படியே வர்றதும் வைக்கவும் செலவு தான் ஆகும். நம்மளும் வண்டி வாங்கணும், நகை வாங்கணும், எல்லாம் வாங்கணும். அப்பதான் அந்த பொண்ணை நமக்கு கட்டி கொடுப்பாங்க. ரைட்டு. நம்ம ஆளை அடிக்க முன்னாடி கெத்து காட்டணும். அதுக்கு நம்ம வேலை பார்க்கணும். அதுக்கு நம்ம பைக்கு வாங்கணும். அதுக்கப்புறம் கார் வாங்குவேன். அதுக்கப்புறம் பெரிய மாளிகை வீடு வாங்குவேன். அதுக்கப்புறம் பிளைட் வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த நாட்டையே வாங்கிடுவேன். விடக்கூடாதுடா வர்கீஸு, விடக்கூடாது. இவன் புள்ளி வச்சா நாளைக்கு காலையில நம்ம கோலம் போடுவோம். உமா 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 உமா, மாப்பிள்ளை சத்தம் கேக்குது. மாப்பிள்ளை எது வெளியே வந்திருப்பாரு போல இருக்கு. அடியே, மாப்பிள்ளை வந்துட்டாராண்டி. காலையில உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினது தப்புன்னு சொல்லி வந்துட்டாரு. போய் சிரிச்சு சமாதானப்படுத்தி கிளம்பி ஓடிடு. ஆமாம்மா, எனக்கே தெரியும். என் புருஷன் என்னைக்கும் இல்லாத திருநாளாக இன்னைக்கு கோவப்பட்டிருக்கிறதே. எப்படியும் நம்மளை கூட்டிகிட்டு போக வரமாட்டோரோன்னு நினச்சேன். வந்துட்டார்ல, போயிடுறேன். வாடி தங்கம், வாங்க வாங்க. என்னங்க மாப்பிள்ளை வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இல்லைங்க இருக்கட்டும். ஏன்னா அன்னைக்குள்ள கோவமா, அது ஏதோ கோவத்துல 2 வார்த்தை பேசிட்டேங்க, மனசு கஷ்டத்துல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க. ஆமா மாப்பிள்ளை, உள்ள வாங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? பாக்குறவங்க எதுவும் நினைச்சுக்க போறாங்க. நான் ஒன்னும் உங்க வீட்டுல இருந்து விருந்து சாப்பிட்டு போறதுக்கெல்லாம் ஒன்னும் வரல. மாப்பிள்ளன்ற முறுக்க காட்டான். எம்மாடி, மாப்பிள்ளை வந்துட்டாரு, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு கிளம்புமா. சரிம்மா, போயிட்டு வரேன். அண்ணே போயிட்டு வரேனே. எங்க வர? எங்க வரேன்னா வீட்டுக்கு தான். நீ வீட்டுக்கு வந்து கிழிச்சதெல்லாம் போதும். இனிமே நீ வீட்டுக்கு வரவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீ இங்கேயே இரு. இங்கேயே இரா? என்ன பேசுறீங்க? நான் எல்லாம் தெளிவாக தான் பேசுறேன். இனிமேலாம் உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க முடியாது. இதுலயும் உன் பிள்ளையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இனி நீயே பாத்துக்க. என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது நம்ம வீடு, அங்க வரதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. என்ன பேசுறீங்க? இங்க பாரு, உன்கிட்ட ஒவ்வொரு நாளும் நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. இனிமேலாம் உன் கூட எல்லாம் வாழ்ந்தெல்லாம் என்னால குப்பை கொட்ட முடியாது. ஆனா உன்னா கோச்சுட்டு உன் அண்ணன் வீட்டுக்கு வருவல்ல, இனிமே நீ அங்க வர தேவையில்ல. உங்க அண்ணன் வீட்லயே காலம் முழுக்க இரு. அதுவும் இல்லாம உன் பிள்ளைய இனிமே என்னால பார்க்க முடியாது. எத்தனை காலத்துக்கு தான் நீ கோச்சிட்டு வருவோம்? உன் பிள்ளைய நானே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இனிமே பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் சேர்த்து பீஸ் கட்டுறதுல இருந்து வாங்கி போறதுல இருந்து எல்லாம் பண்ணு. ஏங்க மாப்பிள்ள, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. கூட 2 அடி கூட அடிச்சு போடுங்க மாப்பிள்ள. ஆனா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாப்பிள்ள. நீங்களே இப்படி பண்ணா எப்படிங்க மாப்பிள்ள? ஆத்தால மவுளும் சேர்த்துக்கிட்டு என்னென்ன வேலை பாக்குறீங்க? அதனால கொஞ்ச நாளைக்கு உங்க பேத்தியை வச்சுட்டு பாருங்க. மாப்பிள்ள, இப்ப என்ன நடந்துச்சு? என்னத்துக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, குடும்பம்னா 1000 தான்பா இருக்கும். அதுக்கெல்லாம் போய் சண்டையை போட்டுட்டு புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருந்தா நல்லாவா இருக்கும்? அதுவும் இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இப்படி ஆளாளுக்கு முறுக்கிக்கிட்டு இருக்கிறதுல சரிப்பட்டு வராது. போய் சந்தோஷமா வாழுங்க தம்பி. இங்க பாருங்க, இது என்னோட வாழ்க்கை. இங்க என்ன முடிவெடுக்கணும்ன்றது என் கையில தான் இருக்கு.
எல்லாரோட முடிவையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 1000 பேர் 1000 தப்பு பண்ணாலும் நீங்க உமாவை நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு தானே நாங்க நினைச்சு கட்டி வச்சோம். என்ன இப்படி பண்றீங்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் இவ சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டே இருப்பா. நானும் காலத்துக்கும் இதே கதின்ட்டு என் பிள்ளைய வளர்த்துக்கிட்டே இருப்பேனா? என் வீட்லயும் எங்க அக்கா இருக்குது. அதுக்கு நாங்க 1008 உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போகவும் வந்தோமா இருக்கிறோம். நான் அதை பார்ப்பேனா இல்ல இவ சண்டையவே பார்த்துக்கிட்டு இருப்பேனா எப்ப பார்த்தாலும்? ஷோ ஆண்டவனே, இதுக்குதான் சொல்றது வீட்டுல சண்டையை போட்டுக்கிட்டு பிள்ளைய கூட்டிட்டு வராதம்மா, 1000 கஷ்டம் இருந்தாலும் அங்கேயே விடுன்னு சொன்னா கேக்குறியா? இப்ப காலம் முழுக்க நம்ம வீட்டுல விட்டுட்டு போறேன்றாரு. என்ன பண்றது இப்ப? தம்பி இங்க பாருங்க மாப்பிள்ள, எந்த தப்பா இருந்தாலும் மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என் பிள்ளை நல்லபடியா வாழணும் மாப்பிள்ள. 4 பேர் வாழ வெட்டின்னு சொல்லிடுவாங்க மாப்பிள்ள. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க பிள்ளையோட என்னாலலாம் மல்லு கட்ட முடியாதுங்க. சும்மா நானும் எத்தனை காலத்துக்கு தான் என் வாழ்க்கையை என் சந்தோஷத்தையும் இழந்துட்டு இந்த குடும்பத்துக்காக வடிச்சு கொட்டிட்டு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? மற்ற ஆம்பளைங்க மாதிரியா நான் குடிச்சுப்புட்டு சம்பளத்தை கொடுக்காம குடும்பத்தை கஷ்டப்படுத்திக்கிட்டு பொண்டாட்டியை வேலை வாங்கிட்டு இருக்கேன்? வீட்லேயும் நான் வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு என் வேலையும் பார்த்துட்டு கை நிறைய சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டு எல்லாமே பண்ண தானே செய்கிறேன். அப்படி இருந்து களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் பேசாம என்ன பண்ணுவாங்க? ஐயோ சொல்லி போடுவார் போல இருக்கே. மாப்பிள்ள ஒரு கூட 2 அடி கூட அடிச்சிருங்க. என் தங்கச்சி எதை தான் களவாணித்தனம் பண்ணுனா? எதை களவாணித்தனம் பண்ணுனா? என் தங்கச்சி ஒண்ணு நான் அப்படி வளர்க்கல. ஏங்க புருஷன் மட்டும் அடி சண்டைன்னா 1000 தான் இருக்கும். நீங்க வாயை விடாதீங்க. நாளை பின்ன மூஞ்சில முழிக்க முடியாம போயிடுங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் தங்கச்சி என்ன களவாணித்தனம் பண்ணா? ஐயோ அண்ணே விடுனே விடு. ஆமாண்ட தம்பி விடு. அதை எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, என்னங்க களவாணித்தனம் பண்ணா சொல்லுங்க. அத அவங்க 2 பேத்துக்கிட்டையும் கேளுங்க, சொல்லுவாங்க. என்னமா களவாணித்தனம் பண்ணீங்க? அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, அவர் வாய்க்கு வந்தபடி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நீ எதுவும் நினைச்சுக்காதண்ணே. மாப்பிள்ள சொல்லுங்க, என் தங்கச்சி என்ன களவாணித்தனம் பண்ணா? அக்கா 3000 ரூபாய் அவங்க கல்யாண செல்லக்கடியில வச்சாங்கல்ல, அதை திருடி அவ வாங்கின கடனை அடைச்சுப்புட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த காசை எடுத்து கொடுத்தது வேற யாரும் இல்லை, உங்க அம்மா தான். எங்க வீட்டில் வந்து காசை 3000 கொடுமா, அதை ஒன்றும் தெரியாத மாதிரி வச்சிருவோம், இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமும் எப்படிங்க அவளை வீட்டில் வச்சிருக்க முடியும்? சொந்த அண்ணன் குடும்பத்திலே கலகம் ஊட்டணும், அவளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு இவன் கடை வாங்கி செலவு பண்ணதுக்கு வீட்டில் இருந்து களவாணித்தனம் பண்ணானா, நாளைக்கு என் வீட்லயும் இதே வேலை தானே பண்ணுவா? இந்த கலவனையை வீட்டில் வச்சிருந்துக்கிட்டு நாளை பின்ன நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு எங்களால முடியாது. இனிமே உங்க தொங்கச்சியை நீங்களே வச்சுக்கோங்க. அண்ணே நான் வேணும்னு எடுக்கலண்ணே, அன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆகி போச்சுண்ணே. ஐயோ முறைக்கிறானே. பத்திரகாளி உள்ளவா. தம்பி அது ஒண்ணும் இல்லடா. பத்திரகாளி உள்ளவான்னு. என்னடி அவன் பாட்டுக்கு நம்ம 2 பேத்தையும் வெளியே விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உள்ள போயிட்டான். அதானம்மா இப்ப என்னம்மா பண்றது? நம்ம 2 பேர் மட்டும் இருந்தா கூட எதையா ஒண்ணு பண்ணி வாங்கி தின்னுக்கலாம். இப்படி புள்ளையும் கூட்டிட்டு வந்து விட்டுவிட்டு போயிட்டதே இந்த ஆளு. இந்த புள்ளையும் வச்சுக்கிட்டு இப்ப என்னடி பண்றது, எங்கடி போறது? வா என்னதான் இருந்தாலும் உங்க அண்ணன் நம்மளை ஏத்துக்குவான். கையில கல்ல விழுந்தாவது நம்ம உள்ள ஓடிடுவோம். சரிம்மா. மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துறான்,